மாதா கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் போக்குவரத்துக்குரிய தந்தை சமீப அவர்களின் நல்ல ஆசிரியரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இந்த கல்வியாண்டு முதல் துவங்கப்பட உள்ள ஆண்டனிஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்னும் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கும் இந்த நாளில் இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அருட்தந்தை ரூபன் மோசஸ் அவர்களே, நம்முடைய செயின்ட் சேவியர் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரான்சிஸ் மோசஸ் அவர்களே, நம்முடைய செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா சுரேஷ் அவர்களே, மற்றும் இங்கே பள்ளி நலனுக்காக இந்த அக்கறையோடு பணியாற்றி வருகின்ற ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, இதர பணியாளர்களே, இந்த அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிகின்ற பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாங்கள் இந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கிற பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அப்ளிகேஷன் மட்டும் கொடுத்து இதை ஒரு திட்டத்தை துவங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனால் இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா இந்த வருஷம் தான் தொடங்கியிருக்கிறோம். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 20 நாளைக்கு உள்ள திட்டமிட்டு இந்த நோட்டீஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதன் பிறகு இதை நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன் இதை நம்மளோட ஸ்கூல் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிற கிராமங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு நாம் தெரியப்படுத்திட்டு வரோம். அதன்படி தெரியப்படுத்தி முதல் கட்டமாக தகுதி வாய்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்க இன்னைக்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீங்க. இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஏன் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் நினைக்கலாம். மெட்ரிகுலேஷன் பள்ளிங்கிறது பணம் செலுத்தி படிக்கக்கூடிய பள்ளி. இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் எங்கள்கிட்ட இங்கே பள்ளியில் சேரக்கூடிய பெற்றோர்களின் சில பேர் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும் அப்படின்னாக்க சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு தாய் அவங்க கணவரையும் இழந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கும் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு நோயினால் கஷ்டப்பட்டுட்டு சரியான வருமானம் இல்லாமல் அவங்க இந்த அவங்களுடைய குழந்தைய பணம் கட்டி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அப்புறம் என்னை நேரடியாக எனக்கு தெரிஞ்சவங்க வழியாக அணுகும்போது அவங்களுக்கு நான் கன்செஷன் ஏற்கனவே கொடுத்து இங்கே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் ஏன் போய் சேரக்கூடாது. அதே நேரத்தில் இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு அப்புறம் நிறைய பேர் பெற்றோர்களாகிய அவர்கள் அவருடைய வேலையிலையும் சரி, அவங்க செஞ்சுட்டு வர்ற அந்த தொழிலையும் சரி வருமானத்தில் பாதிப்பு அடைந்திருக்கிறாங்க. அதனால அவங்க தொடர்ந்து இது மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படின்ற சூழ்நிலையை மாற்றணும். அவங்களும் இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்க பிள்ளைங்களை பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து தொடங்கி இருக்கிறோம். ஸோ இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். அது மூலம் இன்னும் நிறைய குழந்தைகள் பயனடையணும். இப்போ இந்த ஸ்கீம் மூலம் யார் யார் பயனடைகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் வந்திருக்கிறவங்களுக்கு. ஆனால் மீண்டும் ஒரு முறை அதை தெரியப்படுத்த
விரும்புகிறேன். என்னன்னாக்க சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க, அதாவது தாய் அல்லது தந்தை இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள குழந்தைகள். பிறகு சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தாய் அல்லது தந்தை 2 பேருமே இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள குழந்தைகள். அப்புறம் பெற்றோர்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க. பெற்றோர்கள் வந்து ஏதோ ஒரு குறைபாட்டோட அவங்க இருப்பாங்க. கை கால் முடியாதவங்களா இருக்கலாம், அல்லது கால் கேட்காதவங்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு உடல் குறைபாடு இருக்கும். அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய குழந்தைகள் படிக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி மாணவர்கள், அவங்க எந்த கேட்டகரினாக்க கை கால் மட்டும் இருக்கிறவங்க, அதுவும் 50% குறைவா இருக்கிறவங்க. அந்த மாதிரி குழந்தைகள் எல்கேஜி வகுப்புல மட்டும் சேர்ந்து அவங்க தொடர்ந்து இங்கே 10 ஆண்டுகள் படிக்கலாம். அப்புறம் ஆண்டு வருமானம் 1,20,000 கீழே இருக்கிற பெற்றோர்கள், அதுல ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறோம். என்னன்னாக்க அந்த மாதிரி பெற்றோர்கள்ல தாய் அல்லது தந்தை யாராவது ஒருத்தர் வந்து கட்டாயம் டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஏன் சார் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். அது என்ன காரணம் அப்படின்னாக்க, இப்போ இந்த மெட்ரிக் பள்ளி அல்லது எந்த ஒரு ஆங்கில பள்ளியா இருக்கட்டும், அல்லது வேற எந்த ஒரு பள்ளி கல்வியா இருக்கட்டும், அந்த பள்ளிக்கூடத்துல வந்து மாணவர்கள் படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வீட்டுக்கு போய் அவங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிக்கணும். அதற்கு அவங்க யாராவது வந்து வழிகாட்டணும். ஸோ வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து படித்தவங்களா இருந்தாக்க அவங்க வந்து கட்டாயம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த பிள்ளை முழுமையாக படித்து இந்த ஸ்கீம் நாங்கள் கொடுக்கறது மூலம் முழுமையாக அதை வெற்றி அடைகிறதுக்கு அப்போ தான் அது வந்து இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா யார் வேணாலும் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளையோட படிப்பு வந்து நிறைவடையாது. அப்படின்ற காரணத்துக்காக நான் இந்த ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறோம். அதன் பிறகு மாவட்ட அளவில் அல்லது மாநில அளவில் ஏதாவது ஒரு துறையில் சான்றிதழ் பெற்றவர்கள், ஒன்றும் படிப்பா இருக்கலாம், அல்லது விளையாட்டு அல்லது வேற ஏதாவது தனித்திறன்கள், இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிட்டு மாவட்ட அளவில் அல்லது மாநில அளவில் யார் யாரெல்லாம் பரிசீலித்து இருக்கிறாங்களோ அவங்க 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை எந்த கேட்டகரியில் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு 60% நம்ம கல்வி கட்டண சலுகை வழங்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு சலுகை அப்படின்றத அந்த நோட்டீஸ்ல இருந்திருப்போம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்கீமை இந்த வருஷம் நம்ம ஸ்கூலில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதற்கு தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகள் பயனடைய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இன்றைய நாளில் இதை துவங்கி இருக்கின்றோம். இந்த நல்லதொரு திட்டத்தை துவங்குவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் நிர்வாகத்தின் வழியாக ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். முதலில் கடவுளுக்காக நன்றி செலுத்தி இந்த திட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைத்து வருகின்ற இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் உழைத்து வருகின்ற முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இன்னும் அவங்க நிறைய இடத்துக்கு கவர் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ வந்து இது ஒரு 2 ஏரியாவில் தான் போயிருக்குது. அது இல்லாமல் டவுனில் நியூஸ் பேப்பரில் ஒரு நாள் வச்சுருக்கிறோம், அவ்வளோதான் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இன்னும் நீங்கள் வந்து தெரியப்படுத்துனீங்க அப்படின்னாக்க யாரெல்லாம் தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தகுதியுள்ளவர்கள் பயன்பெற வேண்டும், இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். இங்கே அதற்காக இன்றைய நாளில் இந்த திட்டத்தை பற்றி நம்முடைய பள்ளியை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் எடுத்து கூறி ஒரு சிறு ஜபத்தோடு நமக்கு ஆசீர் வழங்க வருகை பெறுகின்ற மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அருட்தந்தை ரூபன் மோசஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் இந்த வழக்கின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து
போராட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் வெற்றியடைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.